ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்றைக்கி இந்த ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 17 என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவுக்கு நம்ம ரோஸே அவங்க வாயாலே எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி மோன் இறந்துட்டாங்க, அதுக்கு பதிலாக தான் என்னை இந்த வின் நடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தான். அதுவும் நான் அவங்கிட்ட 30 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தேன், அந்த கடனை தீர்க்கறதுக்காக தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்லியிருந்திருப்பாங்க. மோன் இறந்துட்டான்னு கேள்விப்பட்ட உடனே கோனுக்கு ஷாக் ஆகும். ஆனால் இவங்களுடைய நடிப்பு வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வென் சுதாரிச்சிருவான் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, நீ இப்போ எப்படி மோனாக நடிச்சிட்டு இருக்கியோ அதே போல் இருக்கணும். அதுவும் எனக்கு நீ மோன் இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியக்கூடாது, அவங்ககிட்ட நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி வச்சுருந்துருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ரோஸையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் கோனை வரவறுத்து வாங்க உள்ளே போங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க நர்ஸ் எல்லாம். ஆனால் அந்த வின் கூட நீங்கள் வராதிங்கன்னு தடுத்துடுறாங்க. நான் அவளுடைய ஹஸ்பண்ட்பா, என்னையே உள்ளே விட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால், அதெல்லாம் நீங்கள் வரக்கூடாது, அதான் கோன் இருக்காருல அவர் பார்த்துக்குவாரு, நீங்கள் வராதிங்கன்னு சொல்லி தள்ளி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் கோனும் அங்கேருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதே ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க அப்பாவே அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவை போய் பார்க்குறாரு. அங்கே போன உடனே அவர் தான் டென்ஷன் பார்ட்டியாச்சு. வாப்பா வாப்பா, எப்படி இருக்க, உன் தங்கச்சி எப்படி இருக்கா, நீங்கள் 2 பேரும் அங்கே மாட்டிக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போனா எங்கே மோனை காணும், நீ மட்டும் வந்திருக்கியான்னு கேட்குறதுக்கு, மோன் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்காப்பா, அவள் தலையில் லேசாக அடிபட்டுருச்சு, அதனால் இங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்கேன், அவள் சரியான உடனே உங்களை பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லவும் தான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சமாதானம் ஆகுறாரு. அதுக்கப்புறம் நீ தான் மோனை நல்லபடியாக பார்த்துக்கணும், அவளுக்கு எதுவும் விட்டுறாத, மோனை அந்த காட்டுக்குள்ளே தானே மாட்டிக்கிட்டா, அந்த இடம் வேற டேஞ்சரான இடம், நீ தான் அந்த இடத்தெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்கிறாரு. கவர்மெண்ட் செய்கிற வேலையை இவரே செய்யணும்னு சொல்கிறாரு. அதுக்கும் கோன் சரி நான் செய்கிறேன்ப்பா, எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்த, அதுக்கப்புறம் இங்கே நம்ம ரோஸ்க்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அங்கே நிற்கிறாரு டாக்டர். வெளியே அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, பிரெயின்லலாம் அடிப்படலைல்ல, நல்லா தானே இருக்கான்ட்டு பதட்டமாக தான் கேட்குறாரு. அவங்களுக்கு எதுவும் அடிபட்டிருக்குமோன்ட்டு அக்கறையில் கேட்டுட்ருப்பாரு. அவங்களும் இல்லை நல்லா இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவர் கிளம்பின உடனே ரோஸும் அங்கே வந்துடுறாங்களா. ரோஸை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய முகம் எப்படி இருந்துச்சு, ஒரு விதமான பதட்டத்தோடு இருந்தார் இல்லையா, இப்போ அவங்கள பார்த்த உடனே டெரராக ஆயிட்டாரு. அவங்க கையை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு போகிறாரு. ஒரு இடத்துக்கு தனியாக கூட்டிகிட்டு நிப்பாட்டிட்டு, எனக்கு கையை வலிக்குது விடுப்பான்னு சொல்கிறாங்க. அவர் வேகமாக இழுத்துக்கிட்டு ஒரு இடத்துல தனியாக நிப்பாட்டி வச்சுட்டு, நான் உன்னை இப்போ வரைக்கும் ஏன் தெரியுமா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாத, இப்படியே விட்டு வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா, நேற்றுக்கு நீ அந்த ஃபார்முக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்த அப்பயே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. இதே மோன் மட்டும் இறந்துட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் என்ன ஆகுவார், அதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு சொல்லுவானா. உடனே ரோஸ் இருந்துட்டு, அப்பா இப்போ எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரான்னு கேட்குறாங்க. கோன் அப்படியே முறைச்சி பார்ப்பாரா, அவங்க பயந்துட்டு, இல்லை மாஸ்டர் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கோனும் நல்லா தான் இருக்கார், ஆனால் நீ லக்கி தெரியுமா, இப்போ வரைக்கும் உன்னைய ஜெயிலில் போட்டு அடைக்கலையே, நீ எனக்காக ஒன்று பண்ணணும், நீ இப்போ அப்பாவை பார்க்க வரணும், ஆனால் அப்பாவுக்கு முன்னாடி நீ நடிக்கிற விஷயம் மட்டும் வியர்டாக மட்டும் நடிச்சிடாத, அவருக்கு தெரியக்கூடாது, நீ யாருங்கிற உண்மை அவருக்கு தெரியக்கூடாது, நீ முதல்ல எப்படி எங்களை நடித்து ஏமாத்தினியோ அதே போல் அவர்கிட்ட நடிக்கணும், ஸ்பெஷலி இந்த வின்க்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது, அதுவும் இல்லாத எனக்கு தெரியாது எங்கேயாவது எஸ்கேப் ஆகணும்னு நினச்சேன்னா என்னை நல்லா அன்பான முகத்தோடு தானே பார்த்துருக்க, அதுக்கப்புறம் என்னுடைய வேறு முகத்தை காட்ட வேண்டியதாக இருக்கும், அதனால் நான் என்ன சொல்கிறேன்னோ அதுபடியே செய்யணும், வா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், மாட்டிக்கிட்டாச்சு, அதனால் அவங்களும் வேறு வழி இல்லாமல் கோன் பின்னாடியே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த ரோஸும் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்களா, எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கக்குள்ளேயே இவன் வின் உள்ளே உட்காந்துருப்பான், கவனிச்சிருக்க மாட்டாங்க, டக்குன்னு பார்த்தோன்னே பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனும் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு, உன்னுடைய ஃபோனை அந்த ரிவர்லேயே விட்டுட்டல்ல, இந்த ஃபோனை புதுசாக வாங்கிட்டு வந்தேன், இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறான்.
அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட் நைட் அங்கே தனியாக தானே இருந்தீங்க. என்ன கேட்டான்? அவன் ஏற்கனவே உன் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு தானே இருந்தான். என்ன கேட்டான்? நீ என்ன பதில் சொன்ன? எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுன்னு கேட்குறதுக்கு அவன் என்ன கேட்டான்? எதுவுமே கேட்கலையே. நான் ஏற்கனவே அங்கே ரிவரில் விழுந்துட்டேன். அந்த பயத்தில் இருந்தேன். தலையில் வேற அடிபட்டிருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஃபீவராக வேற இருந்துச்சு. அவன் என்கிட்ட எதுவுமே கேட்கல. என்னை பார்த்துக்க மட்டும்தான் செஞ்சான் அப்படின்ட்டு. அப்போ சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்காக நான் இருக்கிற இடத்த நீ அவனுக்கு சொன்னேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவன் தான் சொல்லியிருப்பான் போல இருக்கு. நமக்கு அதை ஆல்ரெடி காட்டலை. ஆமாம், வேற வழி என்ன இருக்கு? நீ போயிருந்த இடம் ரொம்ப டேஞ்சரான இடமா. அங்கே நீ காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன்னா உனக்கு தான் ஆபத்துன்னு அவன் தான் சொன்னான். அதனால தான் அவங்ககிட்ட எந்த விஷயத்த நீ எங்கே இருக்கங்கிறத நான் சொன்னேன். ஆனால் நீ அவங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்லலைல்ல. அவங்ககிட்ட மட்டும் இந்த உண்மையெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கேன், இந்த மாதிரி நம்ம ஒரே ரூமில் நிம்மதியாக படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம்ல, அது மட்டும் நடக்காது. அதனால் எதாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதனால் ஒழுங்காக நான் சொல்கிறதை கேட்டு நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாங்களே, அது ஒரு பேக்லலாம் போட்டு பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப போவாங்க. எங்கே போகிறேன்னு கேட்க, கோன் அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவரை பார்த்துக்க சொல்லியிருக்கான். நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அவனும் பின்னாடியே வந்துட்டு, ரோஸ் நில்லு, நீ என்ன நர்ஸா அங்கே போய் பார்த்துக்கிறதுக்கு? அங்கே ஆல்ரெடி நர்ஸு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, நீ எதுக்காக போகிற? இந்த கோனுக்கு நம்ம மேலே ஜெலஸ், அதனால தான் உன்னைய என்கிட்டேருந்து தனியாக வைக்கணுங்கிறதுக்காக உன்னை அனுப்பி விடுறான். அவனுக்கு நாம் 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருப்பானா. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் இப்போ வரைக்கும் அவனுக்கு மோன் அவனுடைய தங்கச்சி. நாங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சியாக இருக்கோம். அப்படி இருக்கக்குள்ள அவன் எதுக்காக ஜெலஸ் ஆகணும்னு கேட்குறதுக்கு, உண்மையாலுமே நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுவானா. அந்த இடத்துக்கு கோனும் வந்துடுறான். உன் மைண்டில் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பியா? மோன் என் கூட இருக்கிறது தான் உனக்கு ஜெலஸ் ஆகுதான்னு கேட்குறான். ஆமாம், ஏன் ஆகக்கூடாது? அவள் என்னுடைய ஒய்ஃபு. அவளை எப்போ பார்த்தாலும் நீ என்கிட்ட இருந்து தள்ளி வைக்கணும்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்க. நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நாங்கள் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கவே விட மாட்டேங்கிறியே. அப்போனா நீ என்ன சொல்ல வர? நாங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அவள் என்னுடைய சிஸ்டர். அப்படி இருக்கக்குள்ள நீ எதுக்காக இப்படிலாம் பயப்படுற? நான் ஒன்றும் பயப்படலையேன்னு சொல்லுவானா. சரி, நீ பயப்படல, அப்போனா ஏதாவது மறைக்கிறியா? நான் ஒன்றும் எதை மறைக்கலையே, அப்புறம் ஏன் இப்படி பயப்படுற? நான் எதுக்காகவும் பயப்படலை. நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஒன்றும் வளரலையே, என்னவோ ஒன்றா வளர்ந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்பானா. உன் குப்பை மூளையில் இப்படி தான் யோசிக்க தோணும். உன்னை நீ மாற்றிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு வாமோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். ரோஸை தனியாக இழுத்துட்டு வந்துட்டு அவன் என்ன கேட்டான்? லாஸ்ட் நைட்டு என்ன பேசுனீங்க, என்ன பண்ணீங்கன்னு தானே கேட்டான். ஆமாம், எல்லா உண்மையும் சொல்லிட்டியா? எனக்கு தெரியும் நீ அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பேங்கிறதுக்கு. இல்லை, நான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலைன்னு சொல்லுவாங்களா? நீ உண்மையை தான் சொல்கிறியா? ஆமாம், நான் உண்மையை தான் சொல்கிறேன். அவங்ககிட்ட எதுவுமே நான் சொல்லலைன்னு சொல்ல. சரி, அப்போனா நீ எப்போவுமே அவன் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாரா? அவங்க அதுக்கு சைலண்டாகவே நிற்கவும். புரியுதா இல்லையான்னு கேட்குறதுக்கு புரியுதுன்னு சொல்லுவாங்க. சரி, அவன் எப்போ இங்கேருந்து கிளம்புவான்? சரி, அப்போ அவன் இங்கேருந்து போகிற வரைக்கும் நீ அவன் கூடயே இருக்கக்கூடாது. டே டைமில் என் கூட தான் இருக்கணும் ஆஃபீஸில். நைட்டில் போயிட்டு அப்பாவை நீ பார்த்துக்கணும். புரியுதாங்கிறதுக்கு அவங்களும் சரின்ட்டு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த லாயர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா ரோஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். அதுவும் வென்கிட்டேருந்து 3 மில்லியன் வாங்கியிருந்தாங்க இல்லையா, அதுக்குண்டான டீட்டெயில்ஸும், அதை அவங்க எதுக்காக செலவு பண்ணாங்க, அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ தானே வாங்கியிருந்திருப்பாங்க, அதுக்காக தானே செலவு பண்ணியிருப்பாங்க, அதை எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பான். கோனும் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ இவங்க வேணும்னே செய்ய கிடையாது, இது ஒரு நிர்பந்தத்தில் தான் செஞ்சுருக்காங்கன்ட்டு அந்த லாயர் சொல்லுவான். அதுக்கு கோன் சொல்கிறாரு, இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவன் மோனா இங்கே நடிக்க வந்தது தான் பெரிய ப்ராப்ளமே. அப்பா மட்டும் கொஞ்சம் சரியாயிட்டு வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் இந்த வெண்ணை போலீஸில் பிடிச்சி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் போலீஸ் அவனை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ரோஸை அவங்க அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக கோன் கூட்டிகிட்டு வரான். அதுவும் கதவு கிட்ட வந்த உடனே அப்பாவுக்கு சந்தேகம் வர மாதிரி நடித்து தொலைக்காத, ஒழுங்காக இவ்வளோ நாளாக எப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தே அதே போல் இருக்கணும்னு சொல்லவும் அவங்களும் பயந்துக்கிட்டே வராங்க. அவங்க அப்பா இவங்கள பார்த்த உடனே, மோன் வந்துட்டியா, வா வா, என் பக்கத்தில் வா, பக்கத்தில் வான்னு கூப்பிடுறாரு. இவங்க பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க.
கோன் அப்படியே பின்னாடி முதுகுலேருந்து தள்ளி விட அதுக்கப்புறம் தான் அவங்க பக்கத்துலேயே போகிறாங்க. அவர் பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் ஆகலையே நல்லா தானே இருக்க எனக்கு எதுவும் ஆயிடுச்சான்னு கேட்குறாரு. அவங்க அப்பயும் வாயை திறக்கல ரொம்ப நேரம் அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. என்னாச்சு நான் கேட்டுட்டு இருக்கேன் நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிறியே என்னாச்சும்மா உனக்கு ஒன்றும் ஆகலைல்லன்னு கேட்குறதுக்கு இல்லைப்பா எனக்கு ஒன்றும் ஆகலை பாருங்க நான் நல்லா தானே நிற்கிறேன் எனக்கு ஒன்றும் ஆகலைப்பான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் கட்டி பிடிச்சிக்கிறாரு என் மகளே உனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. அது அவங்களுக்கும் ரொம்ப எமோஷ்னல் ஆகுது. அதுக்கப்புறம் கோன்கிட்டையும் அந்த ஃபார்மில் தானே என் மக மாட்டிக்கிட்டா அந்த ஃபார்ம் மட்டும் இருக்கவே கூடாது அது நீ ஏதாவது பண்ணி அதை சரி பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க மண்டையிலெல்லாம் அடிபட்டிருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு வச்சோ அடிபட்டுருச்சே ரொம்ப வலிக்குதாமான்ட்டு திரும்பவும் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாரு. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக அவங்க தானே பார்த்துக்கணும் அவங்க அங்கேயே உட்காந்து அவங்க கவுன் அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவரும் இடையிலே எழுந்திரிச்சிட்டு மோன்னு கூப்பிடுறாரு. இவங்களும் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு என்னாச்சுப்பா ஏன் இப்படி பண்ணுறீங்க என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு இல்லைம்மா நீ எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டியோன்னு பயந்துட்டேன் உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லி எமோஷ்னலாக பேசுவாரா. அது அவங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அப்பா எனக்கு ஒன்றுமே இல்லை நான் பாருங்க நல்லா தான் இருக்கேன் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்கப்பான்னு சொல்கிறாங்க. என் மகளே உன்னை நான் பார்க்கறதுக்காக என்னுடைய பாதி நாள் வாழ்க்கை ஃபுல்லாக போயிடுச்சு அதனால நீ திரும்பவும் எங்கே என்னை விட்டுட்டு போயிடுவோன்னு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவாரா. அப்பா உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதனால நான் உங்களெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன் பயப்படாதீங்க படுங்க தூங்குங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக படுக்க வைக்கிறாங்க. அவருக்கும் அப்போ தான் நிம்மதியாகுது ஹாப்பியாக படுத்து தூங்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்க வெளியே வந்துட்டு தம்பிக்கு கால் பண்ணிட்டு நீ எப்படி இருக்க என்ன பண்ணுறன்னு கேட்டுட்டு இருப்பாங்களா. அவனும் அக்கா கோனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் இந்த யூயாங் எல்லாத்தையும் சொல்லிட்டாக்கா உன்னை அவங்க கஷ்டப்படுத்துகிறாங்களா உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லைல்லன்னு கேட்குறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் கோன் அவங்க அப்பாவை பார்த்துக்க சொல்லியிருக்கான் அதனால அவங்க அப்பாவை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீ இதை பற்றியும் கவலைப்படாத அவங்க இப்போ வரைக்கும் என்னை எதுவும் செய்ய மாட்டாங்க கோன் அப்பாவுக்கு சர்ஜரி முடிகிற வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு சொல்கிறதுக்கு அக்கா கோன் அப்பாவுக்கு தான் உன்னை ரொம்ப பிடிக்கும்ல அவர் உன் மேலே ரொம்ப பாசம் காட்டுறாரு அவர்கிட்ட நீ ஹெல்ப் கேட்கலாம்லங்கிறதுக்கு ஆமாம் அவர் பாசம் காட்டுறாரு தான் அவருடைய மகன் நினச்சிக்கிட்டு தான் என் மேலே பாசம் காட்டிக்கிட்டு இருக்காரு நான் இந்த மாதிரி அவரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னே தெரியல அப்போனா வின் உனக்கு ஹெல்ப் பண்ணுவானா வெண்கிட்ட நீ இதெல்லாம் சொல்லிட்டியான்னு கேட்குறதுக்கு இல்லை நான் இப்போ வரைக்கும் சொல்லலை கோன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கான். அக்கா அவங்க ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி உன்னை ஜெயிலில் பிடிச்சி போய்ட்டுருவாங்களே எனக்கு பயமாக இருக்குக்கான்னு சொல்லுவானா. ராடு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ செய்கிறியான்னு கேட்பாங்க. அவனும் சரிக்கா நான் செய்கிறேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல கட் பண்ணிடுறாங்க. இங்கே பேங்காக்கில் ரோஸ் தம்பி வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வீடை காலி பண்ண சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் இந்த மாதிரி பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறதுக்கு நம்ம இங்கேருந்து போக போகிறோம் அதுவும் இன்றைக்கி ஈவினிங்கே போக போகிறோன்னு சொல்லவும் என்ன நீ சொல்கிற எப்படி இன்றைக்கி ஈவினிங்கே போக முடியும்னு கேட்குறதுக்கு இல்லை அக்கா தான் சொன்னா நாம் இங்கேருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லுவானா. என்ன அக்கா சொன்னால இரு நான் அவளுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்ப்பாங்க ஆனால் கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்க அம்மாவும் டென்ஷனில் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் ரோஸ் கோன் அப்பாவை சாப்பிட வைக்கிறதுக்கு இதே சின்ன குழந்தைக்கு ஊட்டி விடுற மாதிரிலாம் ஊட்டி விட்டுக்கிட்டு அவர்கிட்ட செல்லம் கொஞ்சிக்கிட்டு அவர் விளையாட்டு காட்டிக்கிட்டே சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவரும் அவங்க இப்படி க்யூட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவரும் சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு நம்ம பொண்ணு இல்லையன்ட்டு யோசிக்கிறாரு. ரோஸும் பார்த்துட்டு என்னப்பா யோசிக்கிறீங்கன்னு கேட்குறதுக்கு இல்லைம்மா உங்கள் அம்மாவுக்கு இந்த லில்லி ஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும் பக்கத்துலேயே லில்லி ஃப்ளவரும் இருக்குமா அதை பார்த்துட்டு உங்கள் அம்மாவுக்கு இந்த லில்லி ஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும்பான்னு சொல்கிறாரு. ஆமாம் அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும்பான்னு சொல்ல அப்போனா வீட்டில் இந்த ஃப்ளவர்லாம் வச்சுருக்கீங்களா கார்டன்லன்னு கேட்குறாரு. ஆமாப்பான்னு இவங்களும் என்னவோ தெரிஞ்ச மாதிரியே எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கோனும் அங்கே வந்துடுறானா. அப்போ இவர் வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்பா என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்க இல்லைப்பா ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கா சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ரோஸும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க வெளியே வந்தவொடனே கோனும் பின்னாடியே வந்துட்டு ஏ ரோஸ் நில்லு நான் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா உங்ககிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு கேட்குறதுக்கு ஒன்றும் சொல்லலையே அவர் நார்மலாக தான் பேசினார் ஃபுட்டை பற்றியும் அப்புறம் அங்குள்ள ஃப்ளவர் பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு வேற ஒன்றும் சொல்லலைன்னு சொல்கிறதுக்கு அவங்க உண்மையை சொல்லு அதை தான் சொன்னாரா வேற எதுவும் சொன்னாரான்னு கேட்குறதுக்கு இல்லை வேற எதுவும் சொல்லலை
நார்மலாக அதை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லுவாங்களா? எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கே, நீ நடித்ததில் ஏதோ தப்பு பண்ணியிருக்க, அதனால தான் அவர் உங்ககிட்ட சந்தேகப்பட்டு கேட்டிருப்பாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஆஃபீஸில் வந்துட்டு அவங்களுக்கு உட்காரவே மனசு வரல. சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்களா? என்ன சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்க, உட்காந்து வேலையை பாருன்னு சொல்லவோ அவங்களும் உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு ஃபோன் எடுத்து செக் பண்ணலாம், மெசேஜெல்லாம் செக் பண்ணலான்ட்டு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கோன் பக்கத்தில் வந்துட்டு ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன மெசேஜ்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதில் பார்த்தா வின் தான் அனுப்பியிருப்பான். எப்படி இருக்க மோன், நல்லா இருக்கியா? நான் வேணா ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ணுறதுக்காக வரட்டா? உனக்கு எதுவும் சாப்பிட்றதுக்கு வேணுமா, எதுவும் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்லாம் போட்டிருக்குமா. அதில் வந்து நம்ம ரோஸோட பேர் இருக்காது, மோன் பேர் மட்டும்தான் இருக்கும். அதெல்லாம் அவர் நக்கலாகவே படிச்சுட்டு, திருட்டு வேலை செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்கிறீங்களாட்டுக்கு, உங்கள் உண்மையான பேரை கூட மென்ஷன் பண்ணவே இல்லை. இதுக்காகலாம் ஒன்றும் ஷாக் ஆகாத. எங்க அவன் அனுப்பிவிட்ட மெசேஜுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணேன்னு சொல்லிட்டு கொடுத்து ஃபோனையும் அவங்க கையிலேயே கொடுத்துட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு இருப்பாரு. அவங்க இவன் பக்கத்தில் நிற்கக்குள்ள என்னத்த மெசேஜ் அனுப்பி விடுறதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டு நிற்க, ஆன்சர் பண்ணுன்னு சொல்லுவாரா? இல்லை நான் அப்புறமா பண்ணுன்னு சொல்ல, இல்லை நீ இப்பயே பண்ணி ஆகணும், டைப் பண்ணு. எங்கே சொல்லு. இப்போ மோன் ஹாஸ்பிட்டலில் இல்லை, கோன் கூட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன், ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருக்கேன், ஸோ என்னை தேடாதீங்க, என்னால் எங்கேயும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரே எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க அதுக்கு டைப் பண்ணலாம் கிடையாது, சும்மா அவங்க ஃபோனை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, ஆன்சர் பண்ணுன்னு சொல்லுவோம். அவங்களும் ஃபோனில் என்னவோ டைப் பண்ணுவாங்க. இங்கே வின்னுடைய ஃபோனை மே தான் வச்சுருந்துருப்பாளாட்டுக்கு. மே கிட்ட மெசேஜ் வருது, நம்ம பேங்காக்கில் பார்த்துக்கலாம், நான் பேங்காக் போக போகிறேன்னு சொல்லி வருதா. என்ன பேங்காக்கில் பார்க்கலாமா, ஏதோ ஒன்று வியர்டாக இருக்கு, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அவள் எதுக்காக இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுறா, ஒருவேளை கோன் அவளை கண்ட்ரோல் பண்ணுறானோ அப்படின்ட்டு வின்க்கு டவுட் ஆகுது. மேய்க்கும் அதுதான் தோணுது. ஆமாம், ஏதோ ஒன்று நடக்குது, அதனால தான் அவள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கா. இப்போ தான் மெசேஜ் பார்த்துருக்கா, இப்போ தான் அனுப்பி வச்சிருக்கா. ஏதோ ஒன்று நடக்குதுன்ட்டு அவளுக்கும் டவுட் ஆகுது. நீ என்ன நினைக்கிறமே, ஒருவேளை ரோஸ் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவாளோன்னு சொல்லி கேட்குறதுக்கு எனக்கு என்னமோ அந்த மாதிரி தோணலை. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அவங்க அம்மாவை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, அவளுக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்க. அவனுக்கும் ஒரு ஐடியா கிளிக் ஆகிடுது. ஆமாம்ல, ரோஸ் அவங்க அம்மாவை ரொம்ப லவ் பண்ணுறாள்ல அப்படின்ட்டு யாருக்கோ கால் பண்ணி உனக்கு இப்போ ஒரு வேலை வந்துருச்சுன்னு சொல்கிறான். யாருக்கு கால் பண்ணி சொல்கிறான், என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குது, என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.